ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது போன வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் சொல்லியிருப்பேன் மோட்டர் காயில் போயிடுச்சு, அதை இழுக்கிறதுக்கோசரம் டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு டிராக்டர் கட்டி மோட்டர் இழுத்துட்டு அப்புறம் அதே டிராக்டரில் மோட்டரையும் தூக்கிட்டு காயில் கட்டுறதுக்கு தாங்க கிளம்பியாச்சு. அப்புறம் சரின்ட்டு கொண்டு போய் காயில் கட்டலாம் அப்படின்றதுனால காயில் கட்டுற இடத்துக்கு தாங்க மோட்டர் எடுத்துகிட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு டிராக்டர் கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு அப்புறம் மாமா வீட்டில் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருந்தாங்க. அந்த நாய்க்குட்டி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு போனால் ரேஷன் கடைக்கு போகணுன்ட்டாங்க. சரி, மறுபடியும் விஜய் அண்ணாவை பார்க்க போகலாமா வாங்க. அதனால் சரின்ட்டு போன மாதம் வாங்கினோம், அப்புறம் இந்த மாதம் மறுபடியும் ரேஷன் கடையில் எல்லாம் அரிசி பருப்புலாம் போகிறேன்னாங்கன்ட்டு சரின்ட்டு ரேஷன் கடைக்கு தாங்க கிளம்பியாச்சு. சரின்ட்டு அப்புறம் அங்கே போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பில்லு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பில்லை வாங்கிட்டு மறுபடியும் அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் போட்டாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு அப்புறம் சரி இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது, மோடமாகவும் இருக்குது, அப்பப்போ வெயிலும் அடிக்குது அப்படின்ட்டு சரின்ட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச நாவ மரம் இப்போ தான் பழமே பழுத்து இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பொறிச்சு கொஞ்சம் நேரம் உப்பு வச்சு ஊற வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் டீ பிரேக் தாங்க போட்டாச்சு. டீ பிரேக்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக சரி தண்ணி கட்ட போகலாம் தென்னை மரத்துக்கு அப்படின்னு தண்ணி கட்டுறதுக்கு தாங்க கிளம்பியாச்சு. அதுக்கு போனோன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன், மறைய கழட்டலான்ட்டு பார்த்தா கடைசியில் கழட்ட முடியல. அப்புறம் ஒரு வழியாக போராட்டத்துக்கு அப்புறம் கழட்டியாச்சுங்க. அந்த மாதிரி டைட்டாக க்ரிப்பாக லாக் பண்ணி வச்சுருந்ததுனால நம்மளால் கையில் கழட்ட முடியல. அப்புறம் டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக கழட்டியாச்சுங்க. கழட்டிட்டு பார்த்தா தண்ணி வரல. ஐயோ என்னடான்னு போய் பார்த்தா கிணத்துலையும் தண்ணி இல்லை. அப்புறம் சரின்ட்டு இருக்கிற தண்ணி வச்சு தண்ணி கட்டிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு மோட்டர் எடுத்து விட்டு தாங்க வந்துட்டேன். மோட்டர் எடுத்து விட்டாலும் கிணத்துல தண்ணி இல்லை, இருக்கிற தண்ணி வச்சு தான் கட்டி ஆகணும். அதாவது இப்போ இருக்கிற நிலைமைக்கு மோட்ரு ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் தான் ஓடும். அப்புறம் அது இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு மாதம்லாம் போய் இதே மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுன்னே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக எப்பயுமே தண்ணி கட்டுறதுனா நம்ம டைகரும் கூட வந்துடுவார். அதனால் நாங்களும் டைகர் இருந்தாங்க தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்க, டாட்டா பை பாய்.